வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. திடீர் உப்புமா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த திடீர் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த திடீர் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ வாங்க இந்த திடீர் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திடீர் உப்புமா செய்கிறதுக்கு புழுங்கல் நொய் எடுத்துருக்கேங்க. அந்த நொய்யை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ தாளிப்பை கொடுத்துருவோம். தாளிச்சிட்டு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது இந்த உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த உப்புமாவுக்கு கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா வாசமும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா வறுபடட்டும். இது சிவக்கிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்து கீனி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப்பு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பருப்பு நல்லா கலர்ஃபுல்லாக வரணுங்க. அப்போ தான் இந்த உப்புமாவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த உப்புமாவை சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் அகப்படும்போது நல்லாயிருக்குங்க, கடிப்படும்போது. இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். இதுக்கு ஒரு தக்காளி பழம், நார்மல் சைஸ் தக்காளி பழம் எடுத்து பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பழம் லைட்டாக புளிப்புக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி இதில் சேர்க்குறேன். இதுவும் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இஞ்சியுமே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு 1 கப்பு நொய்க்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு உப்புமாவு நல்லா குழைய வேணும்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசி நொய்யில் செய்கிறீங்கன்னா தண்ணி 2 கப்பு அளவு வச்சுக்கோங்க. இது புழுங்கல் அரிசி நொய் வச்சுருக்கேன், அதனால் நான் 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா கொதித்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த ஊற வச்ச நொய்யை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேங்க, 250 கிராம் நொய்க்கு. இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுருவோங்க. ஒரு 3 விசில் வரட்டும். தம்மு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ ஏர்லாம் இறங்கிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்புமாவு எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த கடுகுலாம் நிறைய போட்டு தாளிச்சதுனால அந்த கடுகு எவ்வளோ சூப்பராக அங்கங்கே தெரியுது பாருங்கள். இதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சேர்ந்த உடனே வாசனையும் சூப்பராக இருக்குதுங்க. இதில் மல்லி, கறிவேப்பிலை கொஞ்சமாக தூவிட்டு ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்து அதை கிளறி விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியான டிஃபன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டிஃபனுக்கும் டின்னருக்குமே ஏற்றுதுங்க இந்த திடீர் உப்புமாவு. வீட்டில் இட்லி மாவு இல்லைன்ற கவலையே வேண்டாங்க. ஆனால் எல்லோரு வீட்லேயுமே நொய் கிடைக்கும். அந்த நொய்யை வச்சு திடீர் உப்புமாவு எப்படி செய்கிறதுன்னு நானும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த உப்புமாவை ஒரு பிளேட்டில் மாற்றி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. இந்த உப்புமா நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குங்க. இதில் நெய்யும் இஞ்சியும் சேர்ந்ததுனால வாசனை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. இதே மாதிரி திடீர் உப்புமாவை நீங்களுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரெசிபியோட அடுத்த வீடியோவில்